வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபிணி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? வாக்கிய அமைப்புகளும் அதில் உள்ள பிழைகள் பற்றி பார்த்தோம். அதற்கான திருத்தமான வாக்கியம் பற்றியும் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாற்றும் வழிகள், அதாவது ஒரு வாக்கியத்தின் வடிவத்தை மற்றொரு வாக்கியமாக மாற்றுவது பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாகவும், தன் வினையை பிறவினையாகவும், செய்வினையை செயப்பாட்டு வினையாகவும், நேர்கூற்றை அயற்கூற்றாகவும் மாற்றுவது பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்கூல் புக்லேயே நிறைய படிச்சிருக்கோம். அதாவது அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னு இந்த வகுப்பில் நம்ம பார்த்துடலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு ஏற்கனவே படித்ததை ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். முதலாவதாக உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுதல். அதாவது உடன்பாட்டு வினைனா என்ன? ஒரு செயல் நடந்தது அல்லது நடக்கிறது அல்லது நடக்கும் என கூறுவது தான் உடன்பாட்டு வினை. இப்போ ஒரு செயல் நடக்கவில்லை அல்லது நடக்காது என கூறுவது எதிர்மறை வினை. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. வினை சொல்லில் உடன்பாட்டு வினை என்றும் எதிர்மறை வினை என்றும் இருவகை உண்டு. அதாவது ஒப்புக்கொள்ளும் வினையைத்தான் உடன்பாட்டு வினையினும், எதிர்மறுக்கும் வினையை எதிர்மறை வினையினும் சொல்லுவோம். இப்போ உடன்பாட்டு வினைனா ஒரு தொழில் நிகழ்ச்சியை குறிப்பது தான் உடன்பாட்டு வினை. எதிர்மறை வினை என்பது ஒரு தொழில் நிகழாமையை குறிப்பது. அது நடக்கவில்லை, நடக்காது என்று ஒரு தொழில் நிகழாமையை குறிப்பது எதிர்மறை வினை. இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, உடன்பாட்டு வினைமுற்றை எதிர்மறை வினைமுற்றாக மாற்றுதல், உடன்பாட்டு பெயரெச்சத்தை எதிர்மறை பெயரெச்சமாக மாற்றுதல், உடன்பாட்டு வினையெச்சத்தை எதிர்மறை வினையெச்சமாக மாற்றுதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக உடன்பாட்டு வினைமுற்றை எதிர்மறை வினைமுற்றாக மாற்றுவது பற்றி பார்ப்போம். இப்போ உடன்பாட்டு வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல் நிகழ்ந்ததை குறிப்பதும் வினைமுற்றை கொண்டு முடிவதும் ஆகிய தொடரத்தான் உடன்பாட்டு வினைமுற்று தொடர் சொல்லுவோம். எதிர்மறை வினைமுற்றுனா ஒரு செயல் நிகழாமையை குறிப்பதும் வினைமுற்றை கொண்டு முடிவதுமான வாக்கியத்தை தான் எதிர்மறை வினைமுற்று வாக்கியம் சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. நீ வேலை செய்ய வேண்டும். அதாவது ஒரு செயல் நிகழ்ந்ததை குறிக்குது, ஒரு வினைமுற்றை கொண்டு முடிவதற்கு இது உடன்பாட்டு வினைமுற்று. இது எப்படி எதிர்மறை வினைமுற்றாக மாற்றுவது? நீ வேலை செய்ய வேண்டும், அதாவது நீ வேலை செய்ய வேண்டாம் அல்லது வேண்டுவதில்லை. நீ வேலை செய்ய வேண்டுவதில்லை, இல்லை என்று முடிஞ்சாலும் அது எதிர்மறை வினைமுற்று தான். நான் நாளைக்கு வருவேன், நான் நாளைக்கு வாரேன் அல்லது வரமாட்டேன். இல்லை, மாட்டான் என முடிந்தாலும் அது எதிர்மறை வினைமுற்று. அவன் நேற்று வந்தான், அவன் நேற்று வந்திலன். இளன் என்று முடிஞ்சாலும் அது எதிர்மறை வினைமுற்று வாக்கியம்தான். வந்திலன் அல்லது வரவில்லை. நாலடியார் திருக்குறளுக்கு முற்பட்டது. நாலடியார் திருக்குறளுக்கு முற்பட்டது அன்று. அன்று என்று முடிந்தாலும் எதிர்மறை வினைமுற்று. நாலடியார் திருக்குறளுக்கு பிற்பட்டது. ஓகே. உண்பேன், உண்ணேன் அல்லது உண்ண மாட்டேன். மாட்டேன் என முடிஞ்சாலும் அது எதிர்மறை வினைமுற்று. பாடுவாள், பாடாள் அல்லது பாடமாட்டாள். மாட்டாள் அப்படின்றது எதிர்மறை வினைமுற்று. நடப்பார், நடவார் அல்லது நடக்க மாட்டார். சேவல் கூவும், சேவல் கூவாது. அதாவது வேண்டாம், வேண்டுவதில்லை, வாரேன், வரமாட்டேன், வந்திலன், வரவில்லை, அன்று, உண்ண மாட்டேன், மாட்டாள், மாட்டார் இந்த சொற்களை எல்லாம் சேர்ப்பதன் மூலமாக உடன்பாட்டு வினைமுற்றை நம்ம எதிர்மறை வினைமுற்றாக மாற்றலாம். அதாவது அன்று, அல்ல, இல்லை, இளன், மாட்டான், மாட்டேன் என்ற எதிர்மறை சொற்களை சேர்ப்பதால் உடன்பாட்டு வினைமுற்றை எதிர்மறை வினைமுற்றாக மாற்றலாம். எதிர்மறை ஆகார இடைநிலை கெட்டும் கெடாமல் வருவதாலும் உடன்பாட்டு வினைமுற்றை எதிர்மறை வினைமுற்றாக மாற்றலாம். அதாவது ஆகாரம் கெட்டும் கெடாமல் வருதல். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. செய்யான், இதை எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்படி பிரிக்கலாமா? செய் பகுதி, ஆ எதிர்மறை இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த செய்யான்ல இந்த ஆகாரம் கெட்டு, அதாவது எதிர்மறை இடைநிலை கெட்டு செய்யான் வந்திருக்கு. இதே இது உண்ணாதுல உன் கூட்டல் ஆ கூட்டல் து உண்ணாது, அந்த ஆன்ற இடைநிலை கெடாமல் வந்திருக்கு. ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க எதிர்மறை ஆகார இடைநிலை சேர்ந்து கெட்டும் கெடாமல் வருவதாலும் உடன்பாட்டு வினைமுற்றானது எதிர்மறை வினைமுற்றாக மாறும். கெட்டு வருவதற்கான எதிர்மறை வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு செய்யான், கெடாமல் வந்ததுக்கான எடுத்துக்காட்டு உண்ணாது. ஓகேங்களா? அதற்கடுத்து
உடன்பாட்டு வினையெச்சத்தை எதிர்மறை வினையெச்சமாக மாற்றுதல். ஒரு எச்சச்சொல் வினையை கொண்டு முடிந்தால் அதைத்தான் வினையெச்சம்னு சொல்லுவோம். உடன்பாட்டு வினையெச்சம்னா ஒரு செயல் நிகழ்ந்ததை குறிக்கும். அதே இது எதிர்மறை வினையெச்சம்னா ஒரு செயல் நிகழாமையை குறிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, கண்டு போனான், இது உடன்பாட்டு வினையெச்சம். கண்டு போனான். இதை எப்படி எதிர்மறை வினையெச்சமா மாற்றுவது? காணாது போனான் அல்லது காணாமல் போனான், காணாமே போனான். ஓகே. உண்டு சென்றேன், எதிர்மறை தொடர்ல பாருங்க, உண்ணாது சென்றேன், உண்ணாமல் சென்றேன், உண்ணாமே சென்றேன். போய் வாங்கினாய், போகாது வாங்கினாய், போகாமல் வாங்கினாய், போகாமே வாங்கினான். இதுல பாருங்க, அதாவது உடன்பாட்டு வினையெச்சத்தில் ஆகார இடைநிலையையும் து மல் மே என்ற விகுதிகளையும் சேர்த்தால் எதிர்மறை வினையெச்சமாக மாற்றலாம். அதாவது பாருங்க, இப்ப கண்டு போனான், இதுல வந்து காணாது, காணாது ஆன்ற ஆகார இடைநிலையும், காணாது ஆன்ற ஆகார இடைநிலையும் து அல்லது மல் அல்லது மே என்ற விகுதியிலே ஏதேனும் ஒன்றை சேர்த்து எதிர்மறை வினையெச்சமாக மாற்றலாம். ஓகேங்களா? அதற்கடுத்து தன்வினையை பிறவினை. இதுல வந்து உடன்பாட்டு பெயரெச்சத்தை எதிர்மறை பெயரெச்சமாக மாற்றுவதற்கு எடுத்துக்காட்டு கொடுக்கல. அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அதாவது பெயரெச்சம்னா என்ன? ஒரு எச்சச்சொல் பெயரை கொண்டு முடிவது. படித்த மாணவன், படித்த மாணவன், இது உடன்பாட்டு பெயரெச்சம். இதை எப்படி எதிர்மறை பெயரெச்சமாக மாற்றுவது? படிக்காத மாணவன், படிக்காத மாணவன். இன்னொரு எடுத்துக்காட்டு, வந்த நண்பன், வந்த நண்பன், வாராத நண்பன், வந்த நண்பன், வாராத நண்பன். இது வந்து உடன்பாட்டு பெயரெச்சத்தை எதிர்மறை பெயரெச்சமாக இப்படி மாற்றலாம். இது வந்து இங்கே கொடுக்கல. ஓகே. அதற்கடுத்து தன்வினையை பிறவினையாக மாற்றுதல். இப்போ தன்வினைனா என்ன? தானே செய்யும் வினையை தான் தன்வினைன்னு சொல்கிறோம். பிறவினை என்பது பிற பொருளால் செய்யும் வினை. அதாவது தன்வினைனா எழுவாய் வந்து தானே தன் செயலை செய்வது தன்வினைன்னு சொல்லுவோம். இதே இந்த எழுவாய் மற்றொருவரை வைத்து செயலை செய்விப்பது அது வந்து பிறவினை. பொதுவாக பிறவினைக்கு எந்தெந்த உறுப்புகள்லாம் வரும்னா பி, வி, வித்தல் அப்படின்ற உறுப்புகள் சேர்ந்து வந்தால் அது பிறவினை வாக்கியம். எடுத்துக்காட்டு, இப்போ கற்றான், இது வந்து தன்வினை. கற்பித்தான், இது வந்து பிறவினை வாக்கியம். எடுத்துக்காட்டு பாருங்க, மாணாக்கன் படிக்கிறான், இது தன்வினை. இழுவாய் வந்து தானே தன் செயலை செய்வது, இது வந்து தன்வினை. ஆசிரியர் மாணாக்கனை படிப்பிக்கின்றார். இங்கே மாணாக்கன் படிக்கின்ற தொழில் வந்து ஆசிரியரால் நிகழ்கிறது, அதாவது மற்றொருவரால் நிகழ்கிறது. இதை வந்து என்ன சொல்றோம்? பிறவினை. இதில் பாருங்க, பிறவினையில் தொழில் செய்யும் கருத்தாவும் தொழில் செய்ய ஏவும் கருத்தாவும் ஆகிய இரண்டு கருத்தாக்கள் இருக்கும். இது இந்த எடுத்துக்காட்டில் பாருங்க, ஆசிரியர் மாணாக்கனை படிப்பிக்கின்றார். இதில் தொழில் செய்யும் கருத்தா வந்து படித்தல் என்னும் தொழில், இது வந்து தொழில். இந்த தொழில் செய்யக்கூடிய கருத்தா மாணாக்கன். அதை ஏவும் கருத்தா ஆசிரியர். இந்த இரண்டு கருத்தாக்களும் எதில் இருக்கும்? பிறவினையில் இருக்கும். இப்போ தன்வினையை பிறவினையாக மாற்றுவது எப்படின்னு பார்ப்போம். தன்வினையை பிறவினையாக மாற்றும் விதங்கள். இங்கே 4 விதங்கள் கொடுத்துருக்காங்க. முதலாவதாக, தன்வினை பகுதியோடு வி அல்லது பி என்னும் விகுதிகளை சேர்வதால் தன்வினை வந்து பிறவினையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, செய்தான், செய்வித்தான், வி சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? செய்வித்தான். உண்டான், உண்வித்தான். ஓகேங்களா? அடுத்த விதம், தன்வினை பகுதியோடு குசுடு துபுரு போன்ற விகுதிகள் சேர்வதால் தன்வினையை வந்து பிறவினையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, போனான், போக்கினான், பாய்ந்தான், பாய்ச்சினான், உருண்டான், உருட்டினான், தாழ்ந்தான், தாழ்த்தினான், எழுந்தான், எழுப்பினான், அகன்றான், அகற்றினான். இப்படி குசுடு துபுரு விகுதிகளை சேர்ப்பதனாலையும் தன்வினையை வந்து பிறவினையாக மாற்றலாம். அதற்கடுத்து தன்வினை பகுதியில் உள்ள
மெல்லின மெய்யெழுத்தானது வல்லின மெய்யெழுத்தாக மாற்றினால் தன்வினையை வந்து பிறவினையாக மாற்றலாம் சொல்லி. எடுத்துக்காட்டு, துரியோதனன் நல்வழியில் திரும்புகிறான், இது தன்வினை. சிற்றப்பன் அவனை நல்வழியில் திருப்புகிறான், இது பிறவினை. இங்கு வந்து இம் என்ற மெல்லின மெய்யெழுத்த இப்பென்ற வல்லின மெய்யெழுத்தாக மாற்றி தன்வினையை பிறவினையாக மாற்றலாம். ஓகேங்களா? அதாவது திரும்புகிறான், திருப்புகிறான். ஓகே. அதற்கடுத்து மகன் தகப்பனுக்கு அடங்கினான், அடங்கினான் என்பது தன்வினை. தகப்பன் மகனை அடக்கினான் என்பது பிறவினை. அதாவது இங்கு வந்து இங்கென்ற மெல்லினமை வந்து இக்கென்ற வல்லினமை எழுத்தாக மாற்றுவதன் மூலம் தன்வினை வந்து பிறவினையா மாற்றியிருக்காங்க. அதற்கடுத்து அவன் வருந்தினான், அவன் பிறரை வருத்தினான். இங்கே இந்து வந்து இத்தாக மாற்றி தன்வினையை பிறவினையா மாற்றிருக்காங்க. அவன் நனைந்தான், இங்கேயும் இந்த இந்து வந்து இத்தாக மாற்றுவதன் மூலம் தன்வினையை பிறவினையா மாற்றிருக்காங்க. அவன் துணியை நனைத்தான். ஓகே. அதற்கடுத்த விதம் தன்வினை பகுதி இரட்டிப்பாதல். பகுதி இரட்டிப்பாதல் மூலம் பிறவினையாக மாற்றலாம். அதாவது சோறு ஆறுகிறது, இது தன்வினை. இந்த பகுதியை வந்து இரட்டிப்பதன் மூலம் அவன் சோற்றை ஆற்றுகிறான் என்பது பிறவினை. அதற்கடுத்து மன்னன் உருவம் மாறினான் என்பது தன்வினை. மன்னன் உருவத்தை மாற்றினான் என்பது பிறவினை. சில இடங்கள்ல வந்து தன்வினையானது பிறவினை பொருள்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அரசன் கோயிலை கட்டினான், இது தன்வினையாக இருந்தாலும் கட்டிவித்தான் என்ற பொருளை தான் வருது. அரசன் வந்து கோயிலை கட்டிவித்தான் என்ற பிறவினை பொருள்ல தான் வருது. ஓகேங்களா? அதற்கடுத்து செய்வினையை செய்யப்பாட்டு வினையாக மாற்றுதல். இப்ப செய்வினைனா என்ன? எழுவாய் தானே செயலை செய்வது செய்வினை. செய்யப்பாட்டு வினைனா எழுவாய் பிறரை வைத்து செய்ய வைப்பது தான் செய்யப்பாட்டு வினை. அதாவது செய்த பொருளுக்கு முதன்மை கொடுத்த வினை வந்து செய்வினை. செய்யப்பட்ட பொருளுக்கு முதன்மை கொடுக்கும் வினை செய்யப்பாட்டு வினை. எடுத்துக்காட்டு பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். இந்த வாக்கியத்துல திருவள்ளுவருக்கு தான் முதன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். அதாவது இங்கே வினைமுற்றும் வந்து வினைமுற்று எழுவாயை சார்ந்திருக்கும். ஏற்றினார் யாரை சார்ந்திருக்கு? எழுவாயை சார்ந்திருக்கு. இது வந்து செய்வினை. செய்யப்பாட்டு வினை வந்து செய்யப்பட்ட பொருளுக்கு முதன்மை கொடுக்கும் வினை. அதாவது திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது. இந்த பட்டதுன்ற வந்தாலே என்னதுதான்? செய்யப்பாட்டு வினைதான். பட்டது அப்படின்னாலே செய்யப்பாட்டு விகுதி வந்தாலே செய்யப்பாட்டு வினைதான். திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது. இதில் திருக்குறளுக்கு முதன்மை கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அதாவது செய்யப்பட்ட பொருளுக்கு முதன்மை கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியம். இது வந்து செய்யப்பாட்டு வினை. எடுத்துக்காட்டு பாருங்க. ராமன் ராவணனை கொன்றான், இது செய்வினை. ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான், இது செய்யப்பாட்டு வினை. பட்டான் வந்தாலே செய்யப்பாட்டு வினை. இதுல வந்து செய்வினையில இரண்டாம் வேற்றுமையில இருக்கிறது. செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது முதல் வேற்றுமைக்கு மாறும். இது ராவணனை இரண்டாம் வேற்றுமையில இருக்கிறது. செய்யப்பாட்டு வினைக்கு வரும்போது எதுல மாறும்? ராவணன் அப்படின்ற முதல் வேற்றுமைக்கு மாறும். இப்ப செய்வினையில கொன்றான் என்ற வினைமூற்று வந்து எழுவாயை சார்ந்திருக்கும். இதுல அதாவது செய்த பொருளை சார்ந்திருக்கும். கொல்லப்பட்டான் என்பது செய்யப்பட்ட பொருளை சார்ந்திருக்கும். அதாவது ராவணனை சார்ந்திருப்பது. ராமன் ராவணனை கொன்றான் செய்வினை. ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான் என்பது செய்யப்பாட்டு வினை. செய்வினையில செய்த பொருளாகிய ராமனுக்கு முதன்மை கொடுக்கப்பட்டுள்ளது. செய்யப்பாட்டு வினையில செய்யப்பட்ட பொருளாகிய ராவணனுக்கு முதன்மை கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டு. மகனே வேந்தன் உன்னை கட்டினான் என்பது செய்வினை. மகனே நீ வேந்தனால் கட்டுண்டாய் என்பது செய்யப்பாட்டு வினை. உன் என்ற விகுதி சேர்ந்து வந்தாலும் அது செய்யப்பாட்டு வினைதான். நீங்கள் கட்டளையிடுங்கள் செய்வினை. உங்களால் கட்டளையிடப்படட்டும் படட்டும் இது வந்தாலும் என்னதான்? செய்யப்பாட்டு வினைதான். நீங்கள் கட்டளையிடுங்கள் செய்வினை.
உங்களால் கட்டளையிடப்படட்டும். அதாவது ஒரு எழுவாய் வந்து ஒரு செயலை செய்விப்பது. ஓகேங்களா? உங்களால் கட்டளையிடப்படட்டும். இது செயப்பாட்டு வினை. செய்வினையோடு படு உன் என்ற விகுதியில் துணைவினைகள் சேரும்போது செயப்பாட்டு வினையாக மாறும். ஏற்கனவே இங்கே சொன்னது போல தான் செய்வினையானது செயப்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறது முதல் வேற்றுமையாக மாறும். முதல் வேற்றுமையில் இருக்கிறது மூன்றாம் வேற்றுமையாக, அதாவது வேந்தன் முதல் வேற்றுமையில் இருக்கிறது வேந்தனால் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமையாக மாறும். முதல் எடுத்துக்காட்டில் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ராவணனை இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறது ராவணன் என்ற முதல் வேற்றுமையாக மாறும். ஓகேங்களா? அதற்கடுத்து நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றுதல். அதாவது ஒரு பேச்சு அவருடைய பேச்சை வந்து இரண்டு விதங்களில் தெரிவிக்கலாம். ஒன்று நேர்கூற்றாக தெரிவிக்கலாம் அல்லது அயற்கூற்றாக தெரிவிக்கலாம். இப்போ நேர்கூற்றுனா என்ன? அதாவது ஒருவர் கூறியதை அவர் சொன்னபடி அப்படியே சொல்லும் மாறாமல் பொருளும் மாறாமல் அப்படியே கூறுவது நேர்கூற்று. அயற்கூற்றுனா ஒருவர் சொன்ன கருத்தை பொருள் மாறாமல் நம்முடைய சொற்களை மாற்றி அதன் மீது ஏற்றி கூறுவது தான் அயற்கூற்று. அதாவது ஒருவர் நேரில் கூறியவாறே எழுதுவது நேர்கூற்று. ஒருவர் கூறியதை கூறியவாறே எழுதாமல் நாம் அக்கருத்தை மேற்கொண்டு, அதாவது நாம் அக்கருத்தை மேற்கொண்டு பொருள் மாறாமல் நம்முடைய சொற்களில் மாற்றி கூறுவது தான் அயற்கூற்று. ஓகேங்களா? இப்போ நேர்கூற்றுக்கு மேற்கோள் குறி வரும், அயற்கூற்றுக்கு மேற்கோள் குறி வராது. மேற்கோள் குறி இருந்தாலே அது நேர்கூற்று, மேற்கோள் குறி இல்லைன்னா அது அயற்கூற்று. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. அரிச்சந்திரன் முனிவரை நோக்கி, நாட்டை இழப்பினும் என் மகனை இழப்பினும் இனி வரக்கூடிய நற்கதியை இழப்பினும் நான் உண்மையே நவிழ்வது உறுதி என்று கூறினான். இது வந்து நேர்கூற்று. அரிச்சந்திரன் முனிவரை நோக்கி கூறியதை கூறியபடியே சொல்லுவது, இது வந்து நேர்கூற்று. இது எப்படி அயற்கூற்றாக மாற்றுவது? அயற்கூற்றில் வரும்போது என்ன வரக்கூடாது? இந்த மேற்கோள் குறி வரக்கூடாது. அரிச்சந்திரன் முனிவரை நோக்கி இந்த மேற்கோள் குறியை எடுத்துட்டு என்ன போடணும்? தான் தான் தன். அதாவது இங்கே என்னன்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? அயற்கூற்றில் வரும்போது அது வந்து தன்னுன்னு மாறும். தான் தன் நாட்டை இழப்பினும் தன் மகனை இழப்பினும், இங்கே என் மகனேன்னு இருக்கா, அது வந்து இங்கே என்ன போடணும்? அயற்கூற்றில் வரும்போது தன் மகனை, என் அப்படின்றது தன்னாகம் தன் என மாறும். தன் நன்மகனை இழப்பினும் தனக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய நற்கதியை இழப்பினும் உண்மையை நவிழுவதென உறுதி கொண்டதாக, ஆக என்ற சொல் வரும். கொண்டதாக கூறினான். இது வந்து அயற்கூற்று. அதாவது நேர்கூற்றில் வந்து என்று சொன்னார், என்றார், எனக் கூறினார் என்று முடிவது நேர்கூற்று. என்பதாக ஆக கூறினான், சொன்னார், என்றும் வந்தாலும் என்னதான் அயற்கூற்று. என்றும் கூறினார் என முடிவது அயற்கூற்று. மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க. என் தந்தையார் நான் நாளை காலை வருவேன் என்று என்னிடம் நேற்று கூறிவிட்டு சென்றார். இது எப்படி அயற்கூற்றாக மாற்றலாம்னா, என் தந்தையார் என்னிடம், இந்த மேற்கோள் குறியெல்லாம் எடுத்துடணும். என்னிடம் இந்த நான் வந்து தாமாக மாறுது. நான் வந்து தானாகத்தான் மாறணும். ஏன் தாமாக மாறுதுன்னா, இது வந்து தந்தையார் அப்படின்ற இதற்கான மரியாதை காரணமாக தாம் அப்படின்னு சொல்கிறோம். என்னிடம் தாம் மறுநாள், இங்கே நாளை அப்படின்றது அயற்கூற்றில் எப்படி மாறும்? மறுநாள். மறுநாள் காலை வருவதாக முன்னாள் கூறிவிட்டு சென்றாள். இங்கே நேற்று அப்படின்றது, நேற்று அப்படின்னு நேர்கூட்டில் இருந்துச்சுன்னா அயற்கூட்டில் எப்படி வரும்? முன்னாள் கூறிவிட்டு சென்றார். என் தந்தையார் என்னிடம் தாம் மறுநாள் காலை வருவதாக முன்னாள் கூறிவிட்டு சென்றார். இது அயற்கூற்று. அதற்கடுத்து சுசீலை தன் கணவராகிய குசேலரை நோக்கி, நாதா, வறுமை மிக மிக கொடியது. அது தலைவன் தலைவருக்கு மனக்கசப்பை உண்டாக்கும். அது சோம்பலை புகுத்தும். அது பாவங்களை எல்லாம் வருவிக்கும். ஆததால் நீங்கள் வறுமையை போக்க வழி தேடுவீராக என்றால் இது நேர்கூற்று. இது அயற்கூற்று பாருங்க. சுசீலை தன் கணவராகிய குசேலரை நோக்கின்னு வரக்கூடாது, குசேலரிடம் வறுமை மிக மிக கொடியது என்றும், அடுத்தடுத்த தொடர்கள் வரனால என்றும் அந்த இணைப்பு சொல்ல சேர்க்கணும். என்றும் அது தலைவன் தலைவியரெடுத்து மனக்கசப்பை உண்டாக்கும் என்றும், அது சோம்பலை புகுத்துவதோடு பாவங்கள் எல்லாவற்றையும் வருவிக்கும் என்றும், ஆதலால்
அவர் வறுமையை போக்க வேண்டும். அதால் நீங்கள் அப்படின்றது இங்கே என்ன மாறும்? அவர் வறுமையை போக்க வழி தேட வேண்டும் என்றும் கூறினார். இது அயற்கூற்று. அதற்கடுத்த எடுத்துக்காட்டு, இன்று இங்கு தங்கி நாளை ராமரிடம் போவேன் என்று பரதன் குகனிடம் கூறினான். இது நேர்கூற்று. பரதன் குகனிடம் கூறிய வாக்கியத்தை அப்படியே கூறுவது, இது நேர்கூற்று. இது அயற்கூற்றாக எப்படி மாற்றலாம்? இங்கே இன்று அப்படின்றது அன்று என மாறும். அன்று. இங்கு அப்படிங்கிறது அங்கு. இங்கு அப்படிங்கிறது அங்கு என மாறும். இன்று அப்படின்றது அன்று என மாறும். அன்று அங்கு தங்கி, நாளை அப்படின்றது மறுநாளைக்கு அப்படின்னு மாறும். நாளைக்கு அப்படின்றது மறுநாளைக்கு ராமரிடம் செல்வதாய், ஆய் என விகுதி வந்தாலும் அது என்னதுதான்? அயற்கூற்று தான். செல்வதாய் பரதன் குகனிடம் கூறினார். இது அயற்கூற்று. அடுத்து இதுவும் அதே போலதான். இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராமர் ராவணனுக்கு உரைத்தார். இதை எப்படி அயற்கூற்றாக மாற்றலாம்? அன்று போய் மறுநாளைக்கு, நாளை அப்படின்றது மறுநாளை மாறும். இன்று அப்படின்றது அன்றாக மாறும். அன்று போய் நாளைக்கு போருக்கு வருமாறு ராமர் ராவணருக்கு உரைத்தார். ஓகேங்களா? அதற்கடுத்து, நாணன் தின்னா நான் திரும்பி வரும் வரைக்கும் இங்கே நின்று கொண்டிரு என்று சொல்லி சென்றான். இது நேர்கூற்று. அயற்கூற்றில் வரும்போது நாணன் திண்ணனை தான், இங்கே நான் அப்படின்றது தானாக மாறும். தான் திரும்பி வரும் வரைக்கும் அங்கே நின்று கொண்டிரு, அதாவது இங்கே என்பது அங்கே என மாறும். அங்கே நின்று கொண்டிருக்குமாறு வேண்டிக் கொண்டு சென்றான். அதற்கடுத்து, கண்ணகி நான் பாவியானேனே என்று அலறினாள் என்பது நேர்கூற்று. தான் பாவியானதாக கண்ணகி அலறினாள். நான் அப்படின்றது தானாக மாறும். தான் பாவியானதாக ஆக கண்ணகி அலறினாள் என்பது அயற்கூற்று. மன்னன் கடவுளை நோக்கி கடவுளை எனக்கு அருள் செய்க என்றான். இது அயற்கூற்று. நேர்கூற்று. அயற்கூற்றில் மன்னன் கடவுளை அருள் செய்யுமாறு வேண்டினான். இது அயற்கூற்று. அடுத்து பாருங்க, நாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார். இது நேர்கூற்று. இது எப்படி அயற்கூற்றாக மாற்றலாம்? நாவுக்கரசர், இந்த மேற்கோள் குறியெல்லாம் எடுத்துடணும். என் அப்படின்றது தன்னாகத்தான் மாறும். இங்கே திருநாவுக்கரசர்ன்றனால மரியாதை காரணமாக தம் என மாறும். திருநாவுக்கரசர் தம் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்றது கிடப்பதாகும் என்றார் அப்படின்னு அயற்கூற்றில் வரும். திருநாவுக்கரசர் தம் கடன் பணி செய்து கிடப்பதாகும் என்றார் என்பது அயற்கூற்று. இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நேர்கூற்றில் என்ன வரும், அயற்கூற்றில் எப்படி மாறும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுன்னு நேர்கூற்றில் வந்தால் அதுன்னு மாறும். இவை, அவை, இன்று, அன்று, இப்பொழுதுன்னு வந்தால் அயற்கூற்றில் அப்பொழுது அப்படின்னு மாறும். இங்கு, அங்கு, இதனால், அதனால், நாளை அப்படின்னா மறுநாள், நேற்று அப்படின்னா முன்னாள் என மாறும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான் நேர்கூற்று அயற்கூற்றாக மாற்றும் போது பல வாக்கியங்கள் இருந்துச்சுன்னா என்றும், என்கிற அப்படின்ற இணைப்பு சொல்ல பயன்படுத்தணும். இது ஒரே வாக்கியமாக இருந்துச்சுன்னா ஆக, ஆய் என்ற சொல்லை பயன்படுத்தணும். அதாவது செல்வதாக, செல்வதாய் ஒரே வாக்கியமாக இருந்துச்சுன்னா ஆக, ஆய் என்ற இணைப்பு சொல்ல பயன்படுத்தணும். பல வாக்கியமாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே என்றும், என்கிற என்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்? உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுதல், தன்வினையை பிறவினையாக மாற்றுவது, செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுவது, நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றுவது பற்றி பார்த்துருக்கோம். இனி அடுத்த கிளாஸில் நிறுத்தற்குறிகளும் அதில் ஏற்படும் தவறுகள் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? நிறுத்தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் உள்ளதை விட இங்கே கொஞ்சம் விரிவாகவே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.